வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்னைக்கு வீடியோவில் வந்து மெடிக்கல் தொடர்பான, அதாவது நம்ம ரயில்வே மெடிக்கல் தொடர்பான டவுட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த மிலிட்ரிக்கு அப்புறம் ரயில்வே மெடிக்கலுக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. உண்மை அதுதான். ரயில்வே மெடிக்கல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். டஃப்பானா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அப்போது அவங்க கேட்குற டவுட்ஸு ப்ளஸ் நான் வந்து எந்த வேலைக்கு தகுதி ஆவேன் அப்படிங்கிற அந்த டவுட்டையும் நம்ம இதில் கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி வந்து ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது நல்லா நடக்கிறீங்க, ஓடுறீங்க, எல்லாம் கிளியராக இருக்கீங்க, சுகர் இல்லை, எனக்கு ப்ரெஷர் இல்லை, இந்த மாதிரி இருக்கேன். பெரும்பாலும் அந்த ஒரு 30 அப் டு 30 ஏஜ் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சில பேருக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது 25 ப்ளஸ்லேயே ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான்ப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இசிஜிலே தெரிஞ்சிடும் அவங்க ஹார்ட் வந்து வீக்காக இல்லையா அப்படிங்கிறத ஈஸியில் தெரிஞ்சிடும். நான் ஆல்ரெடி சொன்னதில் மெடிக்கலை பற்றி சொன்னதுலேயே நான் சொல்லியிருப்பேன். சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேன். மேஜர் டெஸ்ட்டு இசிஜி, ஓகேவா? பிபி செக் பண்ணுவாங்க. அடுத்தது யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. வெதர் நமக்கு வந்து சுகர் இருக்கா இல்லையா, மற்ற எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்குதா, அதாவது இந்த யூரின் டெஸ்ட்டில் பண்ணுவாங்க. அடுத்தது யூரின் டெஸ்ட்டில் பண்ணதுக்கப்புறம் சுகரையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஒரு அந்த எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இந்த விரலில் வந்து ஒரு பிளட் எடுத்து செக் பண்ணுறது, சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு மேஜர் டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செஸ்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த செஸ்ட்டை ஸ்கேன் பண்ணும்போதே அதில் எதுவும் மேஜரான ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கா, அதாவது நம்ம செஸ்ட் பகுதியில் எதுவும் மேஜர் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கா, செஸ்ட் பகுதி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல ஃப்ராக்சர்ஸ் ஆகியிருந்தாலோ அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எனக்குமே ரைட் ஹேண்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அதில் பிளேட் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ணலை. இந்த தழும்பு கூட இருக்க தான் செய்து பெருசாக, ஆனால் அந்த கன்சிடர் கூட பண்ணலை. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. மேஜர் இந்த 5 தான், ஓகேவா? பிபி, சுகர், யூரின் டெஸ்ட்டு, இசிஜி, அப்புறம் இந்த செஸ்ட் ஸ்கேன், ஓகேவா? இது வந்து ஃபிசிக்கல் கண்டிஷனில் எல்லாருக்குமே பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அடுத்த இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நமக்கு என்ன சம்மந்தப்பட்டது, ஒரு சிக்னல் சம்மந்தப்பட்டது. அதாவது க்ரீன் சிக்னலாக ரெட் சிக்னல் அதெல்லாம் தெரியணும்ல. ரொம்ப முக்கியம் கலர் பிளைண்ட்னஸ், ஓகேவா? கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவே கூடாது ஓப்பன் லைன் ஸ்டாஃப்ஸுக்கு. அது என்ன ஓப்பன் லைன் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா, இந்த டிராஃபிக்கில் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து நிறைய ட்ராக்கில் போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ட்ராக்கில் போய்கிட்டே இருக்குன்னா அதில் வந்து ஒர்க் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது போக எங்களுக்கும், அதாவது டிக்கெட் செக்கிங் ஸ்டாஃபு, கமர்ஷியல் ஸ்டாஃபு, இவங்களுக்குமே கலர் பிளைண்ட்னஸ் செக் பண்ணுவாங்க. அதுதான் இதில் B1 B2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் B1 கேட்டகரி தான் கமர்ஷியல் ஸ்டாஃப்ஸுக்கு. கண்டிப்பாக கலர் விஷன் இருக்கணும், கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. B2 ப்ராப்ளம் இல்லை, B2வும் கிட்டத்தட்ட கலர் பிளைண்ட்னஸ்லாம் இருக்கக்கூடாது. C1 C2 வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாதுப்பா. நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, லேசர் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஃபிசிக்கல் கண்டிப்பாக அதாவது ஃபிசிக்கலாக நம்ம வந்து, அதாவது நான் ஃபிசிக்கல்லாம் நீங்கள் வந்து ஓடணும் நடக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஹியரிங் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்காமே இருப்பாங்க. இதை போய் நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த C1 C2லாம் சுத்தமாக எனக்கு வந்து பார்வை பிரச்சனை நிறைய இருக்குது. அதாவது கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, எனக்கு வந்து கண் பார்வை வந்து 4 பவருக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது C1 C2க்குலாம், ஓகேவா? இப்போது எனக்கு வந்து நான் கண்ணாடியே போடலை, பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு கண் ப்ராப்ளமே இல்லை. அவங்க சொன்ன அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸும் நல்லா இருக்குது. அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 5-6 டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டும் எனக்கு வந்து எந்த டெஸ்ட் பண்ணாலும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வராதுங்கிறவங்க A1 கேட்டகரியில், அதாவது கண்ணாடியே போடல, எனக்கு எல்லாம் தெளிவாக தெரியுதுன்னா A1 கேட்டகரினா நீங்களே அதில் நல்லா தெளிவாக பார்க்கலாம். லோக்கோ பைலட்டு, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு தான் நமக்கு எக்ஸாம் எழுத முடியும். ALP ஆல்ரெடி நமக்கு வந்து கால் ஃபார் பண்ணிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, டைம்லாம் முடிஞ்சு போச்சு. ALP நம்ம போய்க்கலாம், ஓகே? இன்னும் சூப்பரான வேலை. நமக்கு வந்து சேலரி கம்மியாக இருக்கும், ஆனால் அலவன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ரன்னிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பேசிக்லேயே, அதாவது இனிஷியல் போஸ்டிங்லேயே 45+ நம்ம சேலரி வாங்கலாம். சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஓகேவா? இது A1 கேட்டகரிக்கு. A2 கேட்டகரியில் ரொம்ப முக்கியமான போஸ்ட்லாம் வரும். ரயில்வே அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒன்று ஸ்டேஷன் மாஸ்டர், இல்லைன்னா டிக்கெட் செக்கர், இந்த மாதிரியான இதனும். ஸோ ASM சொல்லிட்டு போஸ்ட் இப்போ இல்லை.
ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து A2 கேட்டகரி. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் கார்டு கிடையாது, குட்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. அது லெவல் 5 கேட்டகரியில் வரும். ஸ்டேஷன் மாஸ்டருங்கிறது லெவல் 6 கேட்டகரியில் வரும். லோக்கப் ALPலாம் லெவல் 2 கேட்டகரி தான்ப்பா, ஆனால் சேலரி நல்லாவே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த அலவன்ஸு. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்டுனா அந்த ரயிலுக்கு பின்னாடி வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள குட்ஸ் கார்டு அல்லது ட்ரெயின்ஸ் மேனேஜர் அப்படிம்பாங்க. அவங்களுக்குலாம் A2 கேட்டகரி. அப்போ A2னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 0.5 0.25 பவர் இருக்கும். ரொம்ப மைல்டாக கண்ணு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து லாங் விஷனில் ரொம்ப மைல்டாக கண்ணு தெரியாமல் இருக்கும். அவங்கெல்லாம் A2 கேட்டகரியில் வந்துடுவாங்க. 0.5 0.75 கூட சில பேர் வந்து A2வில் ஃபிட் வாங்குறாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் A2 கேட்டகரியில் வருது. இது முக்கியமான போஸ்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டரும் ட்ரெயின்ஸ் மேனேஜர். அடுத்து A3 கேட்டகரியில் வந்து என்ன பவர் இருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா பவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்லப்பா, அதனால தான் பவர் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். -2 வரைக்கும் 2.5 வரைக்கும் கூட போகலாம். 2.75லாம் A3 ஃபிட் வாங்கியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் போட்டிருக்கிறது வந்து -2 தான் போட்டிருப்பான். ஆனால் அதில் 6/6 6/9 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அந்த போட்டிருக்கு பாருங்கள். 6/9ங்கிறது கிட்டத்தட்ட 2.5 2.75 கூட என்ன பண்ணிடுவான்னா 6/9 கொண்டு வந்துடுவான் அந்த 2 பவர்லேயே. இது உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும்னா 2.5 வரைக்கும் நீங்கள் தாராளமாக 2.5 2.75 வரைக்கும் நீங்கள் தாராளமாக A3 கேட்டகரியில் வரலாம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போ A3 கேட்டகரி நான் வந்து என்ன போஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேஇ போஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜூனியர் இன்ஜினியர். இது வந்து பிஇ குவாலிஃபிகேஷனில் வரக்கூடியது, அல்லது டிப்ளமோ குவாலிஃபிகேஷன். ஆக்சுவலாக டிப்ளமோ குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ. நம்ம வந்து பிஇ படிச்சிருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. சீனியர் செக்ஷன் இன்ஜினியருக்கும் இதே இதுதான் வரும். அதாவது நீங்கள் ப்ரொமோஷன் ஆகும்போது எஸ்எஸ்சி லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆவீங்க. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு என்னது தான் வருது, A3யில் தான் வருது. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் டிஐம்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து எஸ்எம்லேருந்து டிஏயாக போவாங்க. ஓகேவா? எஸ்எம்மில் இருக்கிறவங்க, ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கிறவங்க டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக போவாங்க. அது வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்லேயே இருக்கிற ஒரு ஒர்க்கு. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு லெவல் 2 கேட்டகரியில் வரும். சரியா? இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எதில் வருது, A3 கேட்டகரியில் வருது. ஓகேவா? முக்கியமாக உள்ளது வந்து இதெல்லாம் தான். சரியா? அடுத்தது B1 கேட்டகரி. கமர்ஷியல் ஸ்டாஃப் எல்லாருமே B1 கேட்டகரியில் தான் வருவாங்க. சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, -4 வரைக்கும் இருக்கலாம். ஆக்சுவலாக நானும் -4 தான். என்னுடைய பவரும் -4ல் தான் இருக்குது. 2 கண்ணுமே எனக்கு -4. இப்போ -4.25 வந்துச்சுன்னா, அப்போ நான் வந்து கமர்ஷியல் ஸ்டாஃப் ஆக முடியாதா, நான் டிடி ஆக முடியாதா, டிக்கெட் செக்கர் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆகலாம். என்னென்னா நீங்கள் வந்து அதுலேயும் சொல்லியிருப்பான், -4 பவர் இருக்கணும். அதே மாதிரி 6/9 6/12 அது 4.5 வரைக்கும் போகும். ஓகேவா? அதனால ப்ராப்ளம் இல்லை. நான் B1 B2 ரெண்டுமே ப்ராப்ளம் இல்லை. ஒரே இது தான் வச்சுருப்பாங்க. அந்த அந்த எலிஜிபிலிட்டி வந்து ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அடுத்தது C1 C2 எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் வேணும். நான் வந்து கண் பார்வை நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டும் எனக்கு ஆஃபீஸ் வேலை தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வரும். ஓகே, C1 கேட்டகரி. இதில் புக்கிங் கிளர்க்கு வராதுப்பா. புக்கிங் கிளர்க்கு, பார்சல் கிளர்க்கு இதெல்லாம் வந்து வராது. சிம்பிளாக ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. சரியா? பர்சனல் பிரான்ச், அதாவது நமக்கு வந்து ஹெச்ஆர் பிரான்ச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, பர்சனல் பிரான்ச்சும் போவீங்க. அதாவது ஸ்டாஃப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த இது அவங்க எல்லோரும் ஆஃபீஸில் இருப்பாங்க. அந்த ஒர்க் வந்து நமக்கு இந்த C1 கேட்டகரியில் வருது. இதுக்கு பவர் எலிஜிபிலிட்டி பிரச்சனையே இல்லை, கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனையே இல்லை. ஓகே, ஃபீல்டு விஷன் மட்டும் இருக்கணும். ஃபீல்டு விஷன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ வந்து இப்படி கை இங்கே போச்சு அப்படின்னா உங்கள் கண் வந்து அங்கே கை போகுது, இங்கே 2ன்னு சொன்னால் உங்களுக்கு 2 தெரியாது. சைடில் வைப்பாங்க, உங்களை நேராக பார்க்க சொல்லிட்டு இப்படி சைடில் வைப்பாங்க. இங்கே ஏன் இந்த ஃபீல்டு விஷன் கடைசியாக வச்சுருக்காங்கன்னா, இந்த ஃபீல்டு விஷனும் நீங்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டோட்டலாக ரயில்வேக்கே அன்ஃபிட். இதுவும் சில பேருக்கு இருக்கும். ஓகே, ஃபீல்டு விஷன் அப்படின்னா உங்களுடைய அந்த சைடு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வரும். இது ரொம்ப ரேரான ஒரு ப்ராப்ளம் தான். இப்படி சுருங்கிட்டே வரும். உங்களால் இந்த சைடில் என்ன சொல்கிறாங்கலாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா டாக்டர் கேட்பாங்க, இது எத்தனை உங்களுக்கு நேராக பார்த்தே சொல்ல முடியும். கண்டிப்பாக 2 3ங்கிறத அவங்க விரலை பார்த்து உங்களால் சொல்ல முடியும். இந்த ஃபீல்டு விஷன்பாங்க. இதுதான் கடைசி கட்டமான ஐக்கான ஒரு இது. சரியா? அப்போது இதையும் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டா நம்ம ரயில்வேக்கே அன்ஃபிட்டு. நம்ம அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி மெடிக்கலில் வந்து அன்ஃபிட் ஆகிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபீல்டு விஷன் பிரச்சனை இருக்கிறவங்க ரயில்வேல எந்த வேலைக்குமே போக முடியாது. ஏன்னா C1 C2 கேட்டகரி தான் ரொம்ப லோவஸ்ட்டு ஐ கேட்டகரி. ஓகேவா? இது வந்து வேறு என்னெல்லாம் இருக்கலாம், இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர்லாம் என்ன இதில் வரும்னா குரூப் டிலையும் வரும். ஓகேவா? கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரும். சரியா? இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒர்க் இருக்குது. குரூப் டிலையும் C1 C2லாம் இருக்குதுப்பா நிறையவே.
ஸோ இவ்வளோ தான் நான் வந்து மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இந்த நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ரயில்வேங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. கிட்டத்தட்ட 12-13 லட்சம் எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இந்தியாவுடைய பப்ளிக் செக்டாரில் பெரிய ஆர்கனைசேஷன்னா அது ரயில்வேஸ் தான். ஸோ இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனில் எக்கச்சக்கமான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி. நமக்கு வந்து அந்த ஃபீல்டு விஷனில் மட்டும் என்ன ஆகிடக்கூடாது, ஃபெயில் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். நான் வந்து இப்படி வந்து இந்த டெஸ்ட்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே பண்ணுவாங்க. உங்களுடைய மெடிக்கல் எலிஜிபிலிட்டி என்னன்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ டவுட்ஸுக்கு வரலாம். டவுட்ஸ் சில பேர் வந்து கேட்குறாங்க பசங்க. அப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியுது. எனக்கு வந்து ஒரு டெஸ்டிக்கிள் வந்து ஹைட்ரோசோல் பிரச்சனையினால இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு ஃபிட்டு தான்ப்பா ஒரு இது வந்து நிறைய பேர் கேட்காமையும் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ தான். இந்த வீடியோ வந்து அவங்களுக்கானது தான். எதுக்குன்னா சில பேர் வந்து இதை கேட்டால் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து நீங்கள் க்யூர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, அந்த ஹைட்ரோசில் ப்ராப்ளம்னால நீங்கள் க்யூர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டு தான். இதை வந்து ஒரு சீஃப் சர்ஜன்ட்டே நான் கேட்டுட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது போக ஒருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் அவங்க சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை சரி பண்ணிட்டாங்க, இசிஜியில் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் வரல, திருப்பி ரிப்பீட் ஆகாது, மைனர் சர்ஜரி தான், ஹார்ட்டில் மைனர் சர்ஜரி தான் அப்படிங்கும்போது அதுவும் ஃபிட்டு தான். ஓகேவா? ஸோ அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கேயாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகி வர்றது, அப்புறம் பல் சொத்தையானா அதுக்கு வந்து அன்ஃபிட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது வந்து நம்ம ஆர்பிஎஃப்பை பற்றி எனக்கு தெரியலை. மற்றபடி எந்த ஸ்டாஃபுக்குமே அதை வந்து அன்ஃபிட் பண்ண மாட்டாங்க. பல் சொத்தையாகிறது அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் இதில் சொல்லிட்டேன். ஏன்னா 2 பேர் அந்த டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த ஹைட்ரோசில் ப்ராப்ளம் பற்றி 2 பேர் கேட்டாங்க. ஆக்சிடென்ட்னால ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஹைட்ரோசில் ப்ராப்ளம்னால கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் க்யூர் பண்ணிட்டீங்க, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் என்னையால், அதாவது டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் உங்களை அன்ஃபிட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? வெதர் இது வந்து ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை சரி பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, இந்த ஃபீல்டு விஷனுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அந்த ஹேண்டிகேப் அது வந்து அது வேறு கேட்டகரி. ஓகேவா? நார்மலாக அவங்க என்னென்ன இதெல்லாம் சொல்கிறாங்களோ, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்கிறாங்களோ அது எல்லாமே கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் தாராளமாக இதில் கேட்கலாம். ஓகேவா? இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் டவுட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நான் வந்து ஜென்ரலான விஷயங்களை மட்டும் இல்லாமல், ரயில்வே தொடர்பான ஜென்ரலான டவுட்ஸ் மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்டாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். அதாவது நான் வந்து பேசிக்காக ஒரு ட்ரெயினராக தான் ஒர்க் பண்ணேன், ஆப்டி ட்ரெயினராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நான் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கண்டென்ட் வீடியோஸ், அதாவது நமக்கு மேக்ஸு, சயின்ஸு, ரீசனிங் இதெல்லாம் வந்து வீடியோஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸையும் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.